Hello everyone, welcome to Free Binance Signal channel. நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். விருப்பமானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வாலடைலா இருக்கு. ஸோ இதுல நான் எந்த மார்க்கெட்டை சூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு டீப்பா இப்ப சொல்ல போறேன். ஸோ என்னோட ட்ரேடிங் அமௌண்ட் 50 USD, எனக்கு 50 USD ப்ராஃபிட் பண்ற மாதிரியான ஒரு ட்ரேடிங் எனக்கு வேணும், அதாவது ஒரு ட்ரேட் எனக்கு வேணும் அப்படின்றனால ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டை ஈஸியா சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ்குள்ள விட்ஜெட் அப்படின்னு இருக்கும், அதுல வால்யூம்னு இருக்கும் பாருங்க, 4வது ஆப்ஷன், அதுல டிசேபிள் பண்ணிருக்கோம், நீங்க அதை எனேபிள் பண்ணுங்க. ஸோ இப்படி எனேபிள் பண்றது மூலியமா எந்த ஒரு, அதாவது வால்யூம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சேமா போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் இது வால்யூம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் நார்மலா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அதுவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ல போயிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா இல்ல. சோ இந்த மாதிரியான கன்சல்டேட் ஏரியால இந்த வால்யூம் அனலைசிஸ் வச்சு நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். சோ அதனால இந்த மாதிரியான ஈக்குவலா இருக்க ஏரியால பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க மார்க்கெட்டை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்ப்போம். சோ ரெண்டாவது விஷயம் URJPY நான் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எந்த அளவு வாலடைலா இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இதுல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபார்ம் ஆகல அப்படின்னா நீங்க அந்த ட்ரேட் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கேப் அப் கேப் டவுன் வந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ள போயிடலாம். சோ இப்போ அசெட் செலெக்ஷன், சோ USDJPY பார்ப்போம், நமக்கு ஓகே மாறி இருக்கான்னு பார்ப்போம். சோ இந்த இடத்துல கொஞ்சம் இப்படிதான் இருக்கு மார்க்கெட். ஓகே, நம்ம வேற அசெட் செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, USD கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நம்பர் வேற இருக்கு. ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன் இந்த ஏரியால இருக்கு நமக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைன் ஒன்று போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்த. அண்ட் பிளஸ் இன்னைக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கு. அண்ட் சப்போர்ட் ஏரியால இருந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த கேண்டில் நியூ ஹை ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடக்க இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு நமக்கு என்ன இருக்கு, எங்கல்பிங் பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதுல 50-50 SNR ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி தான் ஒரு இடத்துல ட்ரேட் எடுக்கணும். ஸோ 2 கீ லெவல்ஸ், அதாவது உங்களோட ட்ரெண்ட் லைன்ல 2 கீ லெவல்ஸ் எங்கேயாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்றத நீங்க குயிக்கா செக் பண்ணிக்கணும். 2 கீ லெவல்ஸ், இப்போ கரண்டா மார்க்கெட் போயிட்டு இருக்க இடத்துல இருக்க 2 கீ லெவல்ஸ். ஸோ இங்க இருந்து ஒன்று, இங்க இருந்து ஓகே, இந்த லெவல் ரெண்டும் இன்னைக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல பட் ஸ்டில் ஸ்பேஸ் இருக்கு, பட் நல்ல செல்லர் ரிஜெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு செல்லர்ஸ் வருவாங்கன்னு தெரியும், பட் எனக்கு இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. எனக்கு சும்மா ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் அசெட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட். ஸோ மார்க்கெட் லெவல்ஸை ட்ரோ பண்ணிக்கலாம். 1 2 3 டச் 4 டச் ஒர்க் பண்ணிருக்கு. நியூ ஹை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் அப் டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு, பட் நியூ ஹை ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 3 முறை ரிவர்சல் ஆயிட்டாங்க, 4வது முறை பிரேக் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கா,
எஸ், இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு ரிவர்சல் ஏரியா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேப் ஃபில் பண்ணி போகிறாங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நியூ ஹை கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங் 3 கேண்டில் அண்ட் செல்லர்ஸ், ஸ்ட்ராங் கேண்டில் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பட் இங்கே டபுள் ரிஜெக்ஷன் இந்த ஏரியாவில் வந்திருக்கனால நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்குது, லெவல்ஸ் இருக்குது. கொஞ்சம் மார்ஜினல் வச்சு நம்ம லோயர் ஆப்ஷன் கொடுக்கலாம். நமக்கு லோயர் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வசதி இருந்தால் மட்டும். ஓகே, இல்லை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே, இல்லை. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணுறாங்க. வேற செட் செலக்ட் பண்ணுவோம். யூஆர் ஜேபிஒய்ல இருக்கும். அப்போ ஓகே, ஸோ ரிஜெக்ஷன். இங்கே இந்த செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ பையஸ்க்கான ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நியூ ஹை கிரியேட் ஆகிருக்கு. ரவுண்ட் நம்பர் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணி இல்லை. அண்ட் இதுக்கு 50% போகக்குள்ள நம்ம அங்கேருந்து ஒரு பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன்னா மார்ஜினல் ரொம்ப ரொம்ப அவசியம். கேண்டில் இவ்வளோ தூரம் போணுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். there's another opportunity. ஓகே, வேறு அசெட் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த அசெட்ஸ்லாம் இந்த மாதிரியான கன்சல்டேட் ஏரியாவில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனாலும் ஸோ என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ண முடியாட்டி நீங்கள் 5 செகண்ட்ஸ் இருக்கா பார்த்துட்டு இருங்க. அதில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் வியூ ஒன்று கிடைக்கும். ஸோ மார்க்கெட் எப்படி வாலட்டைலாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம லாங் டைம் பீரியட் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேப் ஃபில் பண்ணி ரிஜெக்ஷன், டபுள் ரிஜெக்ஷன். ஸோ அப் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ ஹையர் ஆப்ஷன் போகுது. ஸோ இதோட லெவல்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் இது ரெசிஸ்டன்ட் அண்ட் இது சப்போர்ட். பட் இது ஒரு கன்சல்டேஷன் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே, மார்க்கெட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸோ அவங்க இன்னைக்கு ஓவர்லேப் ஆயிருக்கு. வெயிட் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸாக வந்திருக்க நியூட்ரல் கேண்டில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னே தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணணும். சில டைம்ஸ் நம்ம வந்து அவசரப்பட்டால் நம்ம அமௌண்ட் லாஸ் பண்ணிடுவோம். பட் செல்லர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ப்ரீவியஸாக வந்திருக்காங்க. நியூட்ரல் கேண்டில் வந்திருக்கு. ஸோ அடுத்த மூவ் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுறது ஓகே, இல்லைனா ஓகே பிரச்சனை இல்லை. நம்ம மார்க்கெட்டை ஸ்கிப் பண்ண பழகுனா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ லெவல் பிரேக் இந்த இடத்துல. இந்த இடத்துல சம் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த லெவலில். இப்போ ரிஜெக்ஷனை பார்க்கலாம். ஸோ மேபி இந்த லெவலில் இருந்து நமக்கு ஒரு பையர்ஸுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூட்ரல் கேண்டில் மாதிரி வருது. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்சிங். ஸோ இங்கே டச் ஆகிட்டாங்க, பையர்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2 செல்லர்ஸ் ஒரு பையர்ஸ் வராங்க. பட் நமக்கு இன்னும் மார்ஜினல் வேணும் இல்லையா, கொஞ்சம் மார்ஜினல் வச்சா நமக்கு வந்து பையர்ஸுக்கு கொடுத்துடலாம். 15 செகண்ட்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா சின்னதாக ஒரு செல்லில் பையர்ஸ் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே பையர்ஸ் ஓகே பிளேஸ் ஆகலை. ஸோ பையர்ஸில் தான் முடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வேறு அசெட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். நல்லா அனலைஸ் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் 100% வந்து எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100 USD அப்படின்றது பெரிய ஒரு கரன்சி அண்ட் பெரிய ஒரு ஏர்னிங்ஸு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஓகே கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு, பட் ரவுண்ட் நம்பர் ஒர்க் ஆகிருக்கு இந்த ஏரியாவில். ஸோ நியூ ஹை நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டலில் 50% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த லெவல் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், பட் இது ஒரு டைப் ஆஃப் அனலைசிஸ் மெத்தட் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லெவல்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெவலில் என்னத்தை கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த சைடில் போகுது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்றதுல கவனம் இருக்கணும். ஓகே, கீழே இருந்து ஓப்பன் ஆகுது, பட் there is no rejection in this area. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு எங்கல்ப் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கல்பிங் பேட்டர்ன் மாதிரி. கீழே ஒரு லெவல் இருக்கு பையர்ஸ், இங்கே ஒரு பையர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லோம். ஸோ வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா 100 USD நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து பையர்ஸ் இந்த ஒவ்வொரு லெவல்லேருந்து பையர்ஸ் வராங்க. அண்ட் இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்த ஃபில் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் பையர்ஸ் போகலாம். ஏன்னா அப் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறதுனால, ஏன்னா இது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நமக்கு ஐடிஎம் வந்தால் ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு எங்கல்பிங் பேட்டர்ன், பீரிஷ் எங்கல்பிங். ஓகே, ஸோ எங்கல்பிங் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ செல்லர்ஸ் ஏரியா நோக்கி போயிட்டுருக்கு கேண்டில். பட் இது அப் ட்ரெண்ட் அப்படின்றனால நம்ம வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் லெவல் இங்கே. ஓகே,
ஸோ இந்த லெவல் இங்கனைக்கு வந்தால் நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுக்க ரெடி ஆகலாம். ஓகே, வரல. ஸோ அகெயின் நியூ ஹை கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப் ட்ரெண்ட். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் கேண்டில் பையஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அப் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மார்ஜின் வச்சு கொடுக்கறதுனால ஸோ இந்த இடத்துல நான் ஹையர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு மல்டிபிள் லெவல் இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ ரிஜெக்ஷன் வரும். அண்ட் வந்து இது ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மல்டிபிள் லெவல்ஸ் வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ரிஜெக்ஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இது வந்து ஒரு பை கேண்டிலாக முடியலாம், இல்லைனா அந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகலாம். சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு 8 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, க்ளீன் ஐடியம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக நம்ம டைம் எடுத்து வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு டைப் ஆஃப் அனலைசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தான் நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை டெலிகிராம் சேனல் இருக்குது, இல்லைன்னா கமெண்ட்லேயே நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கான பதிலை நான் கட்டாயம் சொல்லுவேன். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.